திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை உரிய நேரத்தில் தேர்தல் ஆணையம் நடத்தும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனோடு திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி மற்றும் ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்த முடியாது என தெரிவித்த தேர்தல் ஆணையம் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தது. இதையடுத்து மக்களவைத் தேர்தலுடன் இணைத்து 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. இதனிடையே திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் 3 தொகுதி இடைத்தேர்தலை விரைந்து நடத்த வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தனர். இந்நிலையில் திமுக தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அஜய் 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். உடனடியாக குறுக்கிட்ட திமுக தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி மக்களவைத் தேர்தலோடு இணைத்து இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஏப்ரல் 23 அல்லது மே 6 அல்லது 12 ஆகிய தேதிகளில் ஒன்றை தேர்வு செய்து தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அபிஷேக் மனு சிங்வி கோரினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே தேர்தல் ஆணையத்திற்கு உரிய கால அவகாசம் தேவை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறினார். எனவே உரிய நேரத்தில் தேர்தலை நடத்துவோம் என்ற ஆணையத்தின் வாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைப்பதாகவும் நீதிபதி பாப்டே தெரிவித்தார். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் ஒரே வாரத்தில் 3 முறை இடைத்தேர்தல்களை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது குஜராத் மாநிலத்தில் காலியாக இருந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது மார்ச் 9ஆம் தேதிக்கு முன்பு காலியாக உள்ள தொகுதிகளுக்கு மட்டுமே மக்களவைத் தேர்தலோடு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். ஆனால் அதற்கு பிறகு குஜராத் மாநிலத்தில் தரங்கத்ரா, மனவதார் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்ததை அடுத்து தொகுதிகள் காலி என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து உடனடியாக மறுநாளே, அதாவது மார்ச் 13ஆம் தேதியே 2 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதேபோல் ஜாம்நகர் தொகுதியின் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதாவில் இணைந்ததைத் தொடர்ந்து மார்ச் 14ஆம் தேதி அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. பொய் சொல்வதற்காக நோபல் பரிசு வழங்கினால் அது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தான் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொய் சொல்வதற்காக நோபல் பரிசு வழங்கினால் அது மு.க. ஸ்டாலினுக்குத்தான் வழங்க வேண்டும் என்று விமர்சித்தார். ஸ்டாலின் சென்றனவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தும் நிறைவேற்றப்படவில்லை, இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கின்றார். பொய் மூட்டைகளை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார். அதை பொய் சொல்வதற்கென்று ஒரு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். ஸ்டாலின் முதலமைச்சர் கனவில் மிதந்து கொண்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் அந்த யோகம் அவருக்கு இல்லை என கடுமையாக விமர்சனம் செய்தார். அவருக்கு 4 முறை முதலமைச்சர் மேலே இருக்குது. மக்கள் கொடுத்தா வாங்கிக்க, நாங்களா வேண்டாங்க, அவராசனா வாங்கிப்போம், நாங்களா பதவிக்கு அலைகிறோம், இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இந்த காஞ்சி மண்ணில் இன்றைக்கு தெய்வம் வீட்டிருக்கின்றது. அதை நான் தெய்வ பக்தி உடையவன். அதே எங்களுக்கு இறைவன் பார்த்து கொடுக்கிறாரு. இன்னும் நல்ல மனம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மனம் சுத்தம் இல்ல. கிராமத்துல உருண்டு உருண்டு வேண்டாலும் ஒற்ற மண்ணு தான் விட்டோம். உனக்கு மண்ணு விட்டாங்க, அந்த பாக்கியம் உனக்கு இல்ல. முன்னதாக ஸ்ரீபெரும்புதூர் பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்தும் முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். தேர்தல் அறிக்கையில் அளித்த உறுதிமொழிகளை அதிமுக ஆட்சி தவறாது நிறைவேற்றி வந்துள்ளதாக கூறிய அவர் திமுக பொய்யான வாக்குறுதிகளை கூறுவதாக குற்றம் சாட்டினார். மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து வண்டியூரில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கெட்டுப்போன ரத்தத்தை செலுத்தியதால் 15க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மரணம் என்பது மிகப்பெரிய கொடுமை என்றும் தமிழகத்தில் கெட்டுப்போன ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு இதுவே சான்று என்றும் கூறினார்.
கெட்டுப்போன ஆட்சி என்பதற்கு தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொடுமை. ஆக ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசு மருத்துவமனைக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு உயிரை காப்பாற்றுவதற்கு பதிலாக கொலை கூடாரங்களாக இந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் கேட்பவன் கேணையாக இருந்தால் கேரளாவில் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டியது என்று சொல்வார்களே, அதுபோல இருக்கிறது அவருடைய வாதம். திருவாரூர் மாவட்டம் பேரளத்தில் நாகை மக்களவை வேட்பாளர் சரவணன், திருவாரூர் இடைத்தேர்தல் வேட்பாளர் ஜீவானந்தம் ஆகியோரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஓபிஎஸ் இபிஎஸ் நாட்டை தீயிட்டு கொளுத்தி விட்டதாக ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், நாங்கள் என்ன தீப்பந்தமா வைத்திருக்கிறோம் என கிண்டலாக பதிலளித்தார். தொடர்ந்து மயிலாடுதுறையில் பிரச்சாரம் செய்த அவர், ஸ்டாலினுக்கு ஜெயலலிதா ஆசீர்வாதம் செய்வது போன்ற புகைப்படத்தை காண்பித்து திமுகவினர் வாக்கு சேகரிப்பதாக விமர்சித்தார். சென்னை எம்ஜிஆர் நகரில் அமமுகவின் தென் சென்னை வேட்பாளர் எசக்கி சுப்பையாவை ஆதரித்து அதன் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது விரைவில் ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான துரோக ஆட்சி கவிழும் என்று கூறினார். என்னவென்று தெரியவில்லை, நாளைக்குத்தான் தெரியும் என்கிறார்கள். காரணம், மத்தியிலே உள்ளவர்களுடன் நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை, அவர்களிடம் மண்டியிடவில்லை என்கிற காரணத்தினால் இன்றைக்கு தேர்தலில் நிற்கக்கூட நம்மை அனுமதிக்காத அளவிற்கு கடைசி நாளில்தான் நாம் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற நிலைமை உருவாக்கி இருக்கிறார்கள். சேலம் இளம்பிள்ளையில் திமுக வேட்பாளர் RS பார்த்திபனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் தமது தந்தை பாணியில் அதிமுகவை சரமாரியாக விமர்சித்தார். 10 மாத குழந்தை போல சசிகலாவின் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி பெற்றதாக கூறிய உதயநிதி, தானும் எடப்பாடியும் ஒரு குக்கிராமத்திற்கு சென்றால் கலைஞர் பேரன் என்ற அடிப்படையில் தன்னிடமே நெருங்கி மக்கள் குறைகளை கூறுவார்கள் என்று குறிப்பிட்டார். அதே சவால் நான் விடுறேன், உங்களுடைய கோயிலிருந்து நான் விடுறேன். ஏதோ ஒரு கிராமம் நீங்க தேர்வு பண்ணுங்க, முதல்வர்களே நீங்க தமிழகத்துக்கு முதல்வர் வாங்க, 2 பேரும் ஒன்னா போவோம். மக்கள் உங்ககிட்ட வராங்களா இல்ல என்கிட்ட வராங்கன்னு பார்ப்போம். இந்த சவாலை ஏற்க தயாரா? சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவன் வணிகர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது 3 சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலை நடத்தாமல் தாமதிப்பதால் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக தெரிவித்தார். சந்தேகத்தை நாம் தொடக்கத்திலேயே எழுப்பியிருக்கிறோம். ஏனென்றால் இந்த 3 தொகுதிகளுக்கு மட்டும் நடத்த முடியாது என்று தவிர்த்ததற்கு போதுமான காரணம் இல்லை. ஆகவே அரசுகளின் மத்திய மாநில அரசுகளின் தலையீடு இருக்குமோ, இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கு கட்டுப்பட்டிருக்குமோ என்கிற கவலை நமக்கு ஏற்பட்டது, ஐயம் ஏற்பட்டது. குமரியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் வந்தடைந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து காரைக்குடியில் பாஜக வேட்பாளர் H ராஜாவை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். கொடைக்கானலில் பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மன்சூர் அலிகான் ஓட்டுக்கு பணம் தராமல் வெற்றி பெற முடியுமா என சிரித்தபடி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அங்குள்ள டீ கடைக்குள் புகுந்து டீ போட்டு கொடுத்த மன்சூர் அலிகான் சாலையோரம் அமர்ந்து ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டும் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். இதேபோல் தென் சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன், மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன், வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். மக்களவைத் தேர்தலில் 932 பேரின் வேட்புமனுக்களும், சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 305 மனுக்களும் ஏற்கப்பட்டதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பறக்கும்படை சோதனையில் இதுவரை 223 கிலோ தங்கம், 346 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 50 கோடியே 70 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் 1587 வேட்புமனுக்கள் பதிவானதாகவும் இதில் 932 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். 655 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 518 மனுக்கள் பதிவானதாகவும் 205 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டதாகவும் 305 மனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட அதிகபட்சம் 43 பேர் மனு தாக்கல் செய்ததாகவும் நீலகிரியில் போட்டியிட குறைந்தபட்சம் 10 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததாகவும் அவர் கூறினார். Valid nomination 932. So total filed 1587, rejected 643, found to be valid 932. This is for parliamentary constituencies. Assembly constituency பொறுத்தவரைக்கு மொத்த nomination எண்ணிக்கை 518, reject பண்ணிருக்கோம் 205, validly nominated 305. தினகரன் தரப்புக்கு சின்னம் ஒதுக்குவதை தலைமை தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்யும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தினகரன் கட்சிக்கு ஒரே சின்னம் ஒதுக்குமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை மட்டுமே செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டிலேயே தமிழகத்தில் அதிகபட்சமாக 121 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சேலம் கொண்டலாம்பட்டி புறவழி சாலையில் தேர்தல் பறக்கும் படை வாகன சோதனையில் ஈடுபட்டது. அப்போது அவ்வழியாக வந்த கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டபோது பெட்டி பெட்டியாக தங்கம், வெள்ளி நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 73 கிலோ எடை கொண்ட அந்த நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஆட்சியர் ரோஹிணி முன்னிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் மும்பையிலிருந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள நகைக்கடைகளுக்கு இவற்றை கொண்டு செல்ல முயன்றது தெரியவந்துள்ளது. 73 கிலோகிராம் கோல்டு மற்றும் சில்வர் டுகெதர், தங்கம் மற்றும் வெள்ளி ஜுவல்ஸ் வந்து 73 கேஜி இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்செப்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சில்வர் அண்ட் கோல்டு ஜுவல்லரி வந்து தற்பொழுது ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்க்கு வழங்கப்பட்ட தகவலின் பேரில் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வந்து டீம், வருமான வரித்துறை டீம் வந்து இங்கே வந்து அந்த வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் வந்து அனைத்து ஆவணங்கள் சரி இருந்தால் அது வந்து ஃபர்தர் அதில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த ஆவணங்கள் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் எலெக்ஷன் கமிஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இதையடுத்து உரிய ஆவணங்களை ஒப்படைத்த பிறகு நகைகள் முழுவதும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரடிவாவி பகுதியில் வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 10 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வங்கிக்கு சொந்தமான அந்த பணத்தை போத்தனூரில் இருந்து தூத்துக்குடிக்கு கொண்டு செல்ல முயன்றது தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரகண்டநல்லூரில் வாகன சோதனையின் போது 5,36,000 ரூபாய் மதிப்பிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த மகாதேவன், ராஜ்குமார், தர்மதுரை ஆகிய மூவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் நீதிமன்ற வழக்கு செலவிற்காக வீட்டை அடமானம் வைத்து பணம் கொண்டு செல்வது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் பறக்கும் படை சோதனையில் இதுவரை 223 கிலோ தங்கம், 346 கிலோ வெள்ளி, 50 கோடியே 70 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் கடந்த 3 வாரங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பிடிபட்ட பணம் மற்றும் பொருட்கள் குறித்த விவரத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 613 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தில் அதிகபட்சமாக 121 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது கணவர் நேர்மையானவர் என்பதை பறைசாற்றவே கற்ற பரம்பரை என குறிப்பிட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் குற்ற பரம்பரை குறித்து பேசிய தமிழிசை பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என கருணாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில்
பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வலுவான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதும் அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை தனது எதுகை மோனை சொல்லாடல் மூலம் பதிலடி கொடுத்து வந்துள்ளார். அப்படி ஒரு கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு தற்போது ஒரு சமூகத்தின் கோபத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகியுள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழிசை அவரின் கணவரின் வருமானத்தை குறிப்பிடவில்லை என கூறி வேட்புமனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் ஏற்கப்பட்டதும் நான் கற்ற பரம்பரை குற்ற பரம்பரை அல்ல என ட்விட்டரில் கருத்து பதிவிட்டு சர்ச்சையில் சிக்கினார். ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த சட்டம் குறித்து முழுமையாக தெரியாமல் தங்கள் சமூகம் குறித்து இழிவாக கருத்து தெரிவித்துள்ளதாக தமிழிசைக்கு எதிராக ஒரு பிரிவினர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை தனது கருத்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறினார். தனது கணவரின் நேர்மையை பறைசாற்றவே அப்படி பதிவிட்டதாகவும் இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என விளக்கமளித்தார். எனது கணவர் எல்லா விதத்திலும் அவங்க மிக நேர்மையாக இருப்பார்கள். அவர்களை பற்றி இப்படி ஒரு தவறாக வந்தவுடனே அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்பதை பதிவு செய்வதற்காக குற்ற வழக்குகள் என்று பதிவு செய்வதற்காக பதிவு செய்யப்பட்டது. இது எந்த உள்நோக்கத்தோடும் பதிவு செய்யப்பட்டதில்லை. தயவு செய்து இதை வைத்து சில தவறான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கொண்டு வருகிறேன். தொலைபேசியில் என்னை பல பேர் தொடர்பு கொண்டார்கள். அவர்கள்ட்ட தெளிவான இந்த விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். எதுவுமே உள்நோக்கத்தோடு போடப்பட்டு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் துளியும் எனக்கு கிடையாது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இதனிடையே கோவையில் முக்குளத்தோர் புலிப்படை அமைப்பின் தலைவரும் எம்எல்ஏவுமான கருணாஸ் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்காக பிரத்யேகமாக பேட்டியளித்த போது குற்றப்பரம்பரை என்பது அன்றைய ஆங்கிலேய அரசு குறிப்பிட்ட மக்களை முடக்குவதற்காக பயன்படுத்திய ஒடுக்குமுறை சொல்லாடல் என தெரிவித்தார். இதை தன்னுடைய தொகுதியில் தேர்தலுக்காக குறிப்பிட்ட சாதியினரை அவமானப்படுத்தும் விதமாக பயன்படுத்தியது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து மன்னிப்பு கேட்காவிடில் தமிழிசைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வேன் என்றார். காலத்திலே அந்த வெள்ளையர்களுடைய ஆட்சியை எதிர்த்து இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு வழிகாட்டிய உயிர் கொடுத்த அந்த தியாகிகளை, அந்த 68 சமூகத்தை சார்ந்த மக்களை இப்படி கொச்சைப்படுத்துவனுடைய நோக்கம் என்னவென்று மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஒரு படித்தவர் இப்பேற்பட்ட ஒரு கருத்தை வெளியிட்டுவது எந்த விதத்தில் நியாயம், அதை எப்படி அவர் நியாயப்படுத்தப் போகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரை இந்த 68 சமூக மக்களை, குறிப்பாக குற்றப்பரம்பரையை இழிவுபடுத்தும் விதமாக அவர் அறிவித்த அந்த அறிவிப்புக்கு, அந்த செய்திக்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அத்துடன் தமிழிசை கற்ற பரம்பரை அல்ல என்றும் அவர் தமிழர் உரிமைகளை விற்ற பரம்பரை எனவும் கருணாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் அறிவித்துள்ள ஏழை குடும்பங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் வாழ்வாதார தொகை வழங்கும் திட்டம் கேலிக்கூத்தானது என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டுமென இந்தியர்கள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டனர் என்பதையே திரண்டிருக்கும் கூட்டம் காட்டுவதாக குறிப்பிட்டிருந்தார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த இந்தியாவையும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ள இந்தியாவையும் ஒப்பிட்டு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர், வாரிசு அரசியலை முன்னெடுக்கும் ஊழல் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா பின்னடைவை சந்திக்கும் என எச்சரித்தார். புதிய இந்தியா பற்றிய தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களுக்கும் கொள்கை உறுதியற்றவர்களுக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் இது என கூறிய பிரதமர், காங்கிரஸ் அறிவித்துள்ள மாதம் 6000 ரூபாய் வழங்கும் திட்டம் கேலிக்கூத்தானது என விமர்சித்தார். ஏழைகளுக்கு வங்கிக் கணக்குகளை தாம் தொடங்கிய போது அதனை கேலி செய்தவர்கள் இன்று அதே கணக்கில் பணம் செலுத்தப் போவதாக கூறுவதாகவும் அவர் சாடினார். பயங்கரவாத முகாமை தாக்கியது பற்றி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவதாக குற்றஞ்சாட்டிய பிரதமர், நாட்டின் பாதுகாப்புக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்குவதன் மூலம் பாகிஸ்தானில் யார் ஹீரோ ஆவது என எதிர்க்கட்சிகள் போட்டி போடுவதாகவும் விமர்சித்தார். दशकों तक फैसले टालने वाला इतिहास मौजूद है। एक तरफ नए भारत के संस्कार है और दूसरी तरफ वंशवाद और भ्रष्टाचार का बोलबाला है। செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் சோதனையை நடத்த வேண்டுமென விஞ்ஞானிகள் கூறியபோது காங்கிரஸ் அரசு அதனை தள்ளி போட்டதாக குற்றஞ்சாட்டிய பிரதமர் மோடி, 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை வலிமை மற்றும் பாதுகாப்பானதாகவும் மாற்றுவதற்கு இந்த முடிவு நீண்ட காலத்திற்கு முன்பே எடுக்க காங்கிரஸ் தவறிவிட்டதாக சாடினார்.
காஷ்மீர் மாநிலம் அக்னூர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது காஷ்மீரில் தற்பொழுது நிலவும் பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ், தேசிய மாநாடு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவையே காரணம் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். அந்த கட்சிகளாலேயே காஷ்மீர் மக்கள் பெரும் துயரத்தை அனுபவிப்பதாகவும் அவர் சாடினார். அவர்களுக்கு அதிகாரமே முக்கியமானது என்றும் தேச பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என பிரதமர் தெரிவித்தார். இன்று முதல் மக்களவைத் தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள பிரதமர் ஏப்ரல் 8ஆம் தேதியும் பாஜக தலைவர் அமித்ஷா ஏப்ரல் 2ஆம் தேதியும் தமிழகத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்ள வரவுள்ளனர். செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை திட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் தொடங்கப்பட்டது என்றும் மிஷன் சக்தி திட்டம் கடந்த 6 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்டது என DRDO அமைப்பின் தலைவர் சதீஷ் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். 3, 2, 1 now. செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை திட்டத்தின் மிஷன் சக்தி திட்டம் குறித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக் கழகம் எனப்படும் DRDO அமைப்பின் தலைவர் சதீஷ் ரெட்டி ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் அந்த சோதனைக்காக 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் கடந்த 6 மாதங்களாக இரவு பகல் பாராது உழைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளி சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளதால் ASAT ஏவுகணை சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகரிடம் விரிவான அறிக்கை அளிக்கப்பட்டதாகவும் அவர் பிரதமரிடம் இதுகுறித்து ஆலோசித்ததாகவும் சதீஷ் ரெட்டி தெரிவித்தார். 2 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது எனினும் 6 மாதங்களுக்கு முன்புதான் இந்த திட்டம் முழுமையான செயல் வடிவம் பெற்றதாகவும் அவர் கூறினார். And we started in the real mission mode in the last 6 months. The last 6 months, about 100 scientists have worked 24/7 and made it possible. And the background work has actually started about 2.5 years back. மிஷன் சக்தி வெற்றி அடைந்ததை அடுத்து பிரதமர் நேற்று தொலைக்காட்சியில் உரையாற்றினார். இதையடுத்து காங்கிரஸ் ஆட்சியிலேயே இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக அந்த கட்சியினர் கூறியதற்கு பதிலளிக்கும் வகையில் விஞ்ஞானி சதீஷ் ரெட்டியின் இந்த விளக்கம் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அம்பத்தூர் பகுதியில் அமமுக வேட்பாளர் பொன்ராஜை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கோவையில் 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அத்துடன் துப்பு கொடுப்போர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் துடியலூர் அருகே உள்ள திப்பனூரைச் சேர்ந்த 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1ஆம் வகுப்பு படித்து வந்த இந்த சிறுமியை கடந்த 25ஆம் தேதி மாலை காணவில்லை என்று பெற்றோர் காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் அடுத்த நாளே கஸ்தூரி நாயக்கன் புதூர் பகுதியில் காயங்களுடன் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். பிரேத பரிசோதனையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. சிறுமியை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்ததே உயிரிழப்பிற்கு காரணம் என்றும் வாயையும் மூக்கையும் துணியால் வைத்து அழுத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் தெரியவந்துள்ளது. கயிறு போன்ற பொருட்களை கொண்டு கழுத்தை இறுக்கியதாகவும் அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. கொலை மற்றும் போக்சோ காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு தடயங்களை சேகரித்துள்ளனர். நேற்று 4 பேரை பிடித்த நிலையில் இன்று மேலும் 2 பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த வழக்கை விசாரிக்க ஏற்கனவே டிஎஸ்பி தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 2 ஏடிஎஸ்பிக்கள் மற்றும் 4 ஆய்வாளர்கள் விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே சிறுமி கொலை தொடர்பாக துப்பு கொடுப்பவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தகவல் கொடுப்பவரின் பெயர் ரகசியமாக வைத்து பாதுகாப்பளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் நிகழ்ந்தபோது அப்பகுதியில் பேசப்பட்ட செல்போன் உரையாடல்களை சேகரித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். சிறுமி கொலையை தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இன்றைக்குள் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்று காவல்துறையினர் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. இருப்பினும் 3 நாட்கள் ஆகியும் உண்மை குற்றவாளிகளை காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக திமுக பிரமுகரை சேலம் போலீசார் கைது செய்தனர். பாலியல் தொல்லை புகாரை பதிவு செய்யாமல் அலட்சியம் காட்டிய சேலம் ரயில்வே காவல் நிலைய தலைமை காவலர் கிருஷ்ணமூர்த்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இவர்தான் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கைதான திமுக பிரமுகர் சந்திரன். சென்னையில் இருந்து கடந்த 10ஆம் தேதி இரவு 9:30 மணியளவில் நீலகிரி விரைவு ரயிலில் கோவையைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணும் அவரது கணவரும் பயணம் செய்தனர். அதே ரயிலில் கோவை இருகூரைச் சேர்ந்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரான 65 வயதுடைய சந்திரன் பயணம் செய்தார். இந்த ரயில் சேலம் அருகே சென்று கொண்டிருந்த போது சந்திரனும் அவருடன் வந்த மற்ற ஒருவரும் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த கர்ப்பிணி பெண்ணும் அவரது கணவரும் திமுக பிரமுகர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். சேலம் ஜங்ஷனில் ரயில் வந்து நின்றதும் இறங்கி சென்ற கர்ப்பிணி பெண்ணும் அவரது கணவரும் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அப்பொழுது பணியில் இருந்த தலைமை காவலர் கிருஷ்ணமூர்த்தி 2 தரப்பினரையும் சமாதானம் செய்து எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களை அனுப்பி வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் கணவர் கோவை ரயில்வே காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவத்தை பற்றி எடுத்துரைத்து புகார் அளித்தார். அவரின் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட கோவை ரயில்வே போலீசார் சேலம் ஜங்ஷன் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் கர்ப்பிணியின் கணவர் சேலம் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் புகார் வாங்கிய சேலம் ரயில்வே போலீசார் இருகூர் சென்று சந்திரனை கைது செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சேலம் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி இளவரசி சந்திரனை வரும் 11ஆம் தேதி வரை சேலம் மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். பாலியல் தொல்லை புகாரை பதிவு செய்யாமல் அலட்சியம் காட்டிய சேலம் ரயில்வே காவல் நிலைய தலைமை காவலர் கிருஷ்ணமூர்த்தியை ரயில்வே காவல்துறை எஸ்பி ரோஹித் நாதன் ராஜகோபால் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். ஜெய்ஷ்-இ முகமது என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது. இந்தியாவில் நடைபெற்ற மும்பை வெடிகுண்டு தாக்குதல் குற்றவாளியாக ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் அறிவிக்கப்பட்டுள்ளார். புல்வாமாவில் 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழக்க காரணமான பயங்கரவாத தாக்குதலுக்கும் மசூத் அசாரின் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு பொறுப்பேற்றது. இதனையடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரி பிரான்ஸ் தீர்மானம் கொண்டு வந்தது. இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவளித்த போதும் சீனா முட்டுக்கட்டை போட்டது. ஐநா பாதுகாப்பு அவையில் மசூத் அசார் குறித்த இந்தியாவின் தீர்மானத்திற்கு சீனா முட்டுக்கட்டை போடுவது இது 4வது முறையாகும். மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிப்பது குறித்து பரிசீலிக்க கூடுதல் அவகாசம் தேவை என சீனா காரணம் கூறியுள்ளது. இந்நிலையில் மசூத் அசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு நேரடியாக அமெரிக்கா அனுப்பியுள்ளது. நேரடியாக அமெரிக்கா தீர்மானத்தை அனுப்பியுள்ளதால் தீர்மானத்திற்கான எதிர்ப்பை சீனா விலக்கிக் கொண்டாலே போதும், சர்வதேச பயங்கரவாதியாக மசூத் அசார் அறிவிக்கப்படுவார். இதனிடையே முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை சீனா கைவிட வேண்டும் என அமெரிக்க அமைச்சர் மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனா தனது நாட்டில் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை துன்புறுத்திக் கொண்டே மறுபுறத்தில் ஐநாவில் பயங்கரவாத இயக்கங்கள் மீது தடை விதிப்பதில் இருந்து பாதுகாப்பதாகவும் குற்றம் சாட்டினார். முஸ்லிம்களுக்கு எதிரான சீனாவின் நடவடிக்கை வெட்கக்கேடானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். சிலை கடத்தல் வழக்குகளில் விளம்பரத்திற்காக அரசு அதிகாரிகளை கைது செய்வதாக பொன் மாணிக்கவேலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் சோமாஸ்கந்தர் சிலை செய்ததில் 8 கிலோ 770 கிராம் தங்கம் மோசடி நடைபெற்றதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் ஆணையர் வீரசண்முகமணியை கடந்த 15ஆம் தேதி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து ஜாமீன் கேட்டு வீரசண்முகமணி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வீரசண்முகமணி ஆணையர் பதவி வகித்தபோது சிலை செய்ய அனுமதி மட்டுமே வழங்கியதாகவும் அவரின் மீதான குற்றச்சாட்டிற்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் வாதிட்டார். இந்த வழக்கில் முழுமையான விசாரணை நடத்தாமலேயே வீரசண்முகமணி கைது செய்யப்பட்டதாகவும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கைது நடவடிக்கையை மேற்கொண்ட பொன்மாணிக்கவேலுக்கு கண்டனம் தெரிவித்தார்.
சிலை கடத்தல் வழக்குகளில் விளம்பரத்திற்காக மட்டுமே IAS அந்தஸ்துடைய அதிகாரிகளையும் பொன்மாணிக்கவேல் கைது செய்து வருவதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, இதுபோன்ற வழக்குகளில் விசாரணையை முழுமையாக முடிக்காமலேயே சந்தேகத்தின் பெயரில் கைது செய்வது பாரபட்சமானது என்று குறிப்பிட்டார். இனி இதுபோன்ற கைது நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று பொன்மாணிக்கவேலுக்கு அறிவுறுத்திய நீதிபதி, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு வீரசண்முகமணிக்கு உத்தரவிட்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். ஆன்லைன் மணல் விற்பனையை நிறுத்தியதை கண்டித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மணல் லாரி உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர். தமிழகத்தில் மணல் குவாரிகளை மூடிய மாநில அரசு முறைகேடுகளை தடுக்க ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படும் என அறிவித்தது. அதன்படி ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு லாரி ஒன்றிற்கு குறிப்பிட்ட யூனிட் மணல் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தேர்தலை காரணங்காட்டி கடந்த 22ஆம் தேதி முதல் ஆன்லைன் மணல் விற்பனையை தமிழக அரசு நிறுத்தியுள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் கட்டுமான பணிகள் முடங்கியுள்ளது மட்டுமின்றி லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. மணல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை சந்தித்து மனு அளித்தனர். ஏற்கனவே மணல் வழங்குவது அரசு மிக குறைந்த அளவில் கொடுக்கப்படுது. இதனால் 10 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கட்டிட இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் சிறிய அளவில் வழங்கக்கூடிய மணலும் அரசு எலெக்ஷன் காரணம் காட்டி நிறுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் அரசை கேட்குறோம், அரசு டாஸ்மாக அரசு தான் பண்ணுது, டாஸ்மாக அரசு நிறுத்துமா அப்படின்றது தான் நாங்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்ட லாரி உரிமையாளர்களிடமிருந்து பணமும் பெற்றுக்கொண்டு மணல் விற்பனையையும் தடை செய்திருப்பதால் தங்களது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ளதாக மணல் லாரி உரிமையாளர்கள் குமுறுகின்றனர். நான் காசு கொடுத்து மணல் வாங்குறேங்க, ஆன்லைனில் புக் பண்ணுறோம். இப்போ ஆன்லைனில் புக் பண்ணி ஒரு பொருள் சரியில்லைன்னாக்கா மறுபடியும் திருப்பி அனுப்பினோம்னா நம்ம பண்டுக்கே என்ன பண்ணுது, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடுது காசு. ஆனால் அரசாங்கத்தாண்ட நாங்கள் கொடுத்துருக்கிற 22 கோடி ரூபாய் ஏறக்குறைய 40,000 வண்டிகளுக்கு மேலே பதிவு செஞ்சு வச்சுருக்கிறோம். எப்போ மணலும் கொடுக்கல, காசும் கொடுக்க மாட்டீங்க. அப்போ எப்போ தான் கொடுப்பீங்க? ஒன்று மணல் கொடுங்க, இல்லைன்னா காசை கொடுங்க. இப்போ இப்படியே இந்த வாழ்வாதாரம் எங்களுக்கு இப்படியே போயிட்டு இருந்தாக்கா நாங்கள் என்ன தான் செய்யறது? எங்களை நம்பி இருக்கிற தொழிலாளிங்க என்ன பண்ணுறது? கட்டிட தொழிலாளர் நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது? கட்டிடம் கட்டுற கான்ட்ராக்டர்ஸுங்க கடன் வாங்கி இருக்கிறதுக்கு எங்கே எவன் வட்டி கட்டுவான்? இதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆன்லைன் மூலம் நடைபெறும் மணல் விற்பனையிலும் ஆளுங்கட்சியினர் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மக்களிடையே ஏற்பட்டுள்ள அதிருப்தி தேர்தலில் எதிரொலித்து விடுமோ என்ற அச்சத்தில்தான் தற்பொழுது மணல் விற்பனையை நிறுத்தி வைத்திருப்பதாக லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.